அனைவருக்கும் தமிழ் இனிய வணக்கம். இந்த தைக்கலாம் வாங்க சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஷின் மெக்கானிசம். என்ன இந்த மிஷின் இப்படி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. என்னுடைய மிஷின் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தது. சரி மெக்கானிக்கை வர வச்சுட்டு ஒரு சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சர்வீஸ் பண்ணுறதை கூப்பிட்டுருந்தேன். அவரும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம அந்த மிஷின் உள்ள பார்ட்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது, எல்லாமே நெட்டு அந்த ஸ்க்ரூவோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுட்டு அவங்க அது எதெல்லாம் லூஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு மிஷின் தையல் சுருக்கு விழுந்துட்டு இருந்தது. அதுக்கும் என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் நாள் ஆச்சு சர்வீஸ் பண்ணியே அப்படின்னேன். சரி அதை ரெடி பண்ணிடலாம் அப்படி சொல்லிவிட்டு எல்லாம் பார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது பார்ட்ஸ் உங்கள்கிட்ட காமிக்கணும். இந்த மிஷின் அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்விங் மிஷின் எப்படி இருக்குங்கிறதுனால காமிச்சேன். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், ஏன் எனக்கு லூப் விழுது, ஏன் டைட் ஆச்சுன்னும் போது இந்த டென்ஷனை நான் ரொம்ப அதிகமாக நம்பர் வச்சுருந்தேன். இப்போ நான் 9 நம்பரில் வச்சுருந்தேன். அதனால தான் இது லென்த்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த பக்கம் உள்ளது டென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னார். இதுதான் நம்ம பெல்ட்டு பாருங்கள். பெல்ட் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த பார்ட் மிஷினில் எப்படி என்னென்ன இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இதை நான் பண்ணேன். இது நம்மளாக எதுவுமே செய்யக்கூடாது. ஒன்லி மெக்கானிக் மட்டும்தான் இதை ரெடி பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணுறதெல்லாம் அவங்க மட்டும்தான் பண்ணணும். இது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவே நான் பண்ணேன். இதுதான் மோட்ரு. இந்த மோட்டரில் மட்டும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ஆயில் விடவே கூடாதான். மோட்டரில் ஆயில் விட சொன்னாங்கன்னா விட்டுறாதீங்க. இது ஆக்சுவலாக இந்த மிஷினே ஆயில் ஃப்ரீ மிஷின் தான். ஸோ மோட்டர்லலாம் ஆயில் விட்டோம்னா சீக்கிரம் போயிடுமா. ஆல்மோஸ்ட் இது எல்லாமே சர்வீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தார். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அதுதான் அந்த லென்த்து செலக்டருடைய பார்ட்டு தான் அது. நான் கேட்டிருந்தேன், நூல் ஏன் எனக்கு இது கட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னும்போது தான் சொன்னார், இந்த டென்ஷனை நீங்கள் ரொம்ப டைட் பண்ணியிருந்தீங்க, அதனால் உங்களுக்கு கட் ஆகிட்டே இருக்கும், அது மாதிரி பண்ணாதீங்க அப்படி சொல்லிகிட்டு இருந்தார். ஓகே, அதே மாதிரி இந்த பார்ட் லூஸாக இருக்குன்னதுக்கும் அதுக்கும் அவர் டைட் பண்ணி கொடுத்துருந்தார். எப்படிலாம் அதை நூல் கட் ஆகிறது, அதே மாதிரி ஆயில் போடுறது எல்லாமே சொன்னார். சரி, நான் என்ன கேட்டேன், எனக்கு இந்த நூல் கட் ஆகிறது நாங்கள் நார்மல் மிஷினில் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம், அது மாதிரி இதை பண்ண முடியுமான்னா பண்ணலாம், இது நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எப்படி பண்ணணும்னு சொன்னார். ஷெல்டர் எடுத்துகிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டார். க்ளீன் பண்ணிவிட்டு அது அந்த நிலா மாதிரி பாருங்கள், அதை ஃபிக்ஸ் பண்ணார். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விரல் அழகாக எடுத்தார். அது உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அதில் சின்ன அந்த டஸ்ட் இருந்தால் கூட இது கொஞ்சம் தைக்கிறது நம்ம கஷ்டமாக இருக்குது. அந்த மிஷின் மாதிரி சின்ன மிஷின் நார்மலாக டொமஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நூல் மாட்டினா இதுலேயும் ஸ்டக் ஆக தான் செய்யும். மேக்ஸிமம் இதில் நூல் மாட்டாது. ஓகே, அதில் அப்படியே டஸ்ட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபிக்ஸ் பண்ணியும் காமிச்சார். இப்போ அதை எப்படி ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதையும் எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள், பட் தெரியலன்னா செய்யாதீங்கன்ட்டார். இது இவ்வளோதான். ஜஸ்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு ஓப்பன் பண்ணுறோம், எடுக்கிறோம், அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக அப்படியே வச்சு 2 விரலில் எது ஊசி மேலே எடுத்துக்குங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷெல்டரையும் அப்படியே 2 விரலால் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட்டு அழகாக லாக் பண்ணி காமிச்சார். பொறுமையாக செய்ய சொன்னார் இந்த மிஷினில். ஸோ இது முடிஞ்சிருச்சு. நான் கேட்டேன், இந்த இடத்துல தான் எனக்கு லூஸாக ஆடிட்டு இருந்ததுன்னு. ஸோ அதுக்கும் என்னன்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், பியில் வச்சுருந்தேன். ஸோ பியில் வச்சுருந்தா நீடில் சென்டரில் இருக்காது, சைடில் இருக்கும் அப்படி சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ ஏல தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருந்தாரு. லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் 2ல் வச்சுருந்தேன். ஸோ அதுவே போதும் அப்படின்னாரு. அதே மாதிரி செலக்டர் ஏல வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி டென்ஷன் நம்பர் நான் 3ல் வச்சுருந்தேன். 3லேயும் வச்சு தைக்கலாம் அப்படின்னார். ஃபஸ்ட்டில் நான் ரொம்ப தள்ளி அதாவது லென்த்தை கொஞ்சம் டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு தைச்சோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக தைச்சி நான் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ மிஷின் நல்லா இருந்தால் தான் நமக்கு அடுத்த ஒரு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு தோணும். மிஷினையும் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த மிஷின் எப்படி இருக்குன்றதுக்காகவும் தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அநேகமாக பிடிச்சிருக்கும். நான் ரெகுலேட் லென்த்து அட்ஜஸ்ட் பண்ணிலாம் பார்த்தேன். நம்பர் 4ல் வைக்கும்போது எனக்கு சுருக்கம் கொடுக்கும். அதையும் நான் செஞ்சு பார்த்தேன், அதுவும் இல்லை, கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு தைக்கும் போது பார்த்துட்டு ஸ்டிச்சிங் எந்த அளவுக்கு விழுது எல்லாத்தையுமே பார்த்தேன். பொறுமையாக எல்லாமே சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக எனக்கு
இது தெரிஞ்சுது, நூல் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது. அப்போ தான் அவர் சொன்னார், நீங்கள் 4ல் வச்சுக்கோங்க அப்படி சொன்னார். சரி, நான் 4 நம்பரில் வச்சுக்கிட்டு இதை வந்து ஏல வச்சுட்டு லென்த்தை வந்து 2ல் வச்சு தைச்சி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மிஷின் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த கரெக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வைக்கும்போது ரொம்ப நல்லாவே தைச்சிட்டு இருந்தது. கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி தச்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவும் நல்லாவே இருக்குது. இது ரெகுலேட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸ்டிச்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் இதில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து இதனை பற்றின டீட்டெயிலையும் நான் போட்டுட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய, அதாவது ஸ்டிச்சஸை பற்றின டவுட் இருந்தாலும் நம்ம இதில் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீடியில் பற்றின டீட்டெயிலாகவும் உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவாகவே நான் வந்து போடலாம் தான் இருக்கேன். ஸோ நமக்கு வந்து மிஷின் நல்லா இருந்தால் தான் நம்மளால் தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி மிஷின் வச்சுருக்கிறவங்க இனிமேல் வந்து என்ன பண்ணலான்னு தெரிஞ்சுட்டு தைக்க ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தைக்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்க, உங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். நல்லதை நினைப்போம், நல்லதை மட்டுமே நினைப்போம். நன்றி.